அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்துட்டு ரொம்பவே முக்கியமான எம்சிக்கு பார்க்க போகிறோம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த அட்சார்ப்ஷன் டாப்பிக்கில் இருந்துட்டு பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அட்சார்ப்ஷன் இஸ் ஏ டேஷ் phenomenon, bulk, surface, volume, nuclear. Surface. Absorption அப்படிங்கிறது என்னதுதான்? Surface. So which of the following is correct about physisorption? Which of the following is correct about physisorption? High activation, irreversible, monolayer formation, low heat of absorption. Low heat of absorption. Low heat of absorption. Low heat of absorption. Physisorption நடக்கணும்னா அங்க எப்படி இருக்கணும்? Low heat of absorption அங்க இருக்கணும். சரிங்களா? அப்ப 20 to 40 kilojoule per mole. Chemisorption involves gas. Covalent or Ionic bond formation. ஒன்னு கோவலண்ட் இல்லைன்னா அங்க வந்துட்டு அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன். சரிங்களா? அடுத்து பாருங்க, Freundlich adsorption isotherm is given by Freundlich adsorption. After E is equal to X by R is equal to AP power 1 by n. AP power 1 by n. இப்பவுமே நீங்க படிச்சிடலாம். ஒவ்வொன்றையும் நீங்க அப்படியே நீங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டே வரும். Langmuir adsorption isotherm assumes dash. ஆப்ஷன் இல்லாமலே சொல்லிடலாம். பார்க்கலாம். Monolayer. Monolayer. So monolayer absorption on uniform surface. As temperature increases, physical adsorption does Decreases. Decreases. Temperature increase ஆனா absorption அதுல இருக்கிறது எல்லாம் என்ன ஆயிரும்? வெளியில போகும். Absorption decreases. Absorption. அடுத்தது, the process of removing unabsorbed substance from a surface is Desorption. 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 இல்லையா? ஓகே, desorption. அப்ப அந்த அட்சார்ப்ல இருந்து ரிமூவ் ஆகக்கூடியதுக்கு பேரு desorption. Which gas is most readily absorbed by charcoal? நடத்தும் போது SO2 அதே போல அமோனியா, அதாவது ஈஸியா லிக்விஃபை கேசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரெடிலி அப்சார்ப்ட் பை சார்கோல். அதுல ஹையர் த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், அப்ப அது வந்துட்டு ஈஸியா எனர்ஜியும் லிக்விஃபை ஆகும். அப்படி ஆகிறதுனால அது வந்துட்டு என்ன, மோர் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். In Freundlich isotherm, the value of 1 by n lies between dash. 0 to 1, sir. ஓகே, அப்போ இந்த 1 by n இருக்கு இல்லையா, அப்போ அது வந்துட்டு எப்போதுமே எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்? 0 to 1. சரிங்களா? இந்த ரெண்டு 0 to 1க்குள்ள இதனுடைய 1 by n வேல்யூஸ் இருக்கு. Adsorption is an dash process. Endo, exo, neutral, photochemical. Exothermic, sir. Process. அப்சார்ப்ஷன்னாலே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னதுதான் இந்த எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். அப்சார்ப்ஷன்னாலே அது என்னதுதான், எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். சரிங்களா? ஓகே. Which of the following has maximum adsorption capacity? Activated charcoal, sir. Activated charcoal. Why activated charcoal? Why activated charcoal? Surface area அதிகமா இருக்கு. வெரி குட். அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அதிகமாகும். சரிங்களா? ஓகே. அடுத்தது, bed theory extends Langmuir isotherm to account for dash.
பெட் தியரி. மல்டி லேயர் மல்டி லேயர். இப்போ பெட் தியரிங்கிறது என்னன்னா மல்டி லேயர். சரிங்களா? பெட் தியரி அப்படிங்கிறது என்ன? அது வந்துட்டு மல்டி லேயர் அப்சார்ப்ஷன். இதெல்லாம் லாங்மேயர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன? மோனோ லேயர் அப்சார்ப்ஷன். மோனோ லேயர் அப்சார்ப்ஷன். Which of the following is an example of hemisorption? Hydrogen or nickel catalyst. ஹைட்ரஜன் ஆன் நிக்கல் கேட்டலிஸ்ட். ஓகே. ஹைட்ரஜன் ஆன் நிக்கல் கேட்டலிஸ்ட். இதான் என்ன? ஹெமிசார்ப்ஷன். சரிங்களா? ஓகே. நிக்கலுக்கும் ஹெச்சுக்கும் இடையில பாண்டிங் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகும்? வந்துட்டு அது கட் ஆகும். அப்போ H2 ஆன் நிக்கல் கேட்டலிஸ்ட். Hydrogen forms chemical bonds with nickel. அப்போ இது வந்துட்டு என்ன? ஹெமிசார்ப்ஷன். அடுத்தது பாருங்க, நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் மீன்ஸ் டேஷ். நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படிங்கிறது என்ன? ஆப்ஷன் பி சார். அட்சார்பேட் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ். அப்ப பாருங்க, அப்ப டிக்ரீசஸ் இல்லையா? அட்சார்பேட்டினுடைய கான்சென்ட்ரேஷன் சர்ஃபேஸ்ல டிக்ரீசஸ். அதனாலதான் என்ன சொல்றோம் நம்ம வந்துட்டு நெகட்டிவ் அட்சார்ப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். In Langmuir isotherm, at high pressure, the equation becomes high pressure ல equation என்ன ஆகுது? ஆப்ஷன் ஏ சார். அதாவது நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுதான் என்ன? இதுதான் கிராஃப். Constant. Option B, sir. X by M is equal to constant. ஓகே. அப்ப x by m is equal to constant. அப்போ லோ ப்ரெஷர்ல வந்துட்டு லீனியரா என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும். ஆனா ஹை ப்ரெஷர் போக போக என்ன ஆகும்? உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஆயிரும். சரிங்களா? ஸோ x by m is equal to constant. இதே போல் உங்களுக்கும் எம்சிக்யூ வேணும், நிறைய டெஸ்ட் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ ஆப்பில் போனீங்கன்னா அதில் யூஜிடிஆர்பி டெஸ்ட் பேட்ச்னு இருக்கும். அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின்ஸுமே அந்த டெஸ்ட் பேட்சில் இருக்குது. மறக்காமல் அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.